இந்திய கடற்படை கிட்ட தேவையில்லாம வம்பிழுக்க ஆரம்பிச்சிருக்கு பங்களாதேஷினுடைய கடற்படை. அதாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கப்பல் போயிருக்கு. அவங்க அமைதியா மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பங்களாதேஷினுடைய கடற்படைக்கு சொந்தமான கப்பல் இந்த மீனவர்களுடைய கப்பலை மோதி சேதப்படுத்தி அதை மூழ்கடிச்சிருக்கு. இந்த பங்களாதேஷினுடைய கடற்படை இந்திய மீனவர்களுடைய கப்பலை நெருங்கும் போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இப்படி ஒரு கப்பல் வரது மீனவர்கள் சுதாரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நயவஞ்சகமா இருட்டுக்குள்ள இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த கப்பல் இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீனவரை ஈட்டியை வச்சு குத்தி இருக்காங்க. ஈட்டி மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு இந்த கப்பல் இடிச்சு மூழ்கும் போது அந்த மீனவ கப்பல்ல இன்ஜின் ரூம்ல சிக்கிக்கிட்டு இருந்த 2 மீனவர்கள் உயிரிழந்திருக்காங்க. அது போக 3 பேரை காணல. மீதி தப்பிச்சு வந்தவங்க ரிப்போர்ட் பண்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்களாதேஷ் கடற்படை பண்ணுதாங்க அப்படின்றது இப்போ உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. பங்களாதேஷ் கடற்படையை பொறுத்தளவுக்கு அவங்க எப்போதுமே இந்திய மீனவர்கள்கிட்டயோ இல்லை இந்திய எல்லைக்குள்ளேயோ அத்துமீறி நுழைஞ்சோ இந்த மாதிரி கடுமையாவோ நடந்துகிட்டது கிடையாது. இப்போ புதுசா இப்படி பண்றதால மட்டும் இல்லாம பங்களாதேஷ் மீனவர்களை தேவையில்லாம, அதாவது இந்திய எல்லைக்குள்ள அனுப்பி இந்திய கடற்படையை வம்பிழுக்கக்கூடிய வேலையுமே பங்களாதேஷினுடைய கப்பற்படை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு தகுந்த பதிலடி இந்திய கடற்படை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடே.